ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எட்டர்னல் ஜெனரேஷன் சொல்யூஷன்ஸ். நம்ம இந்த Adobe XD வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. அது என்னென்னா, EES வந்து 4K சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இனிமேட்டு பார்க்குறவங்களும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக வந்து 5K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். ஓகே காய்ஸ், அதுதான் இன்னையோட நியூஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம Adobe XD டுட்டோரியலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூமார்ஃபிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரில. அதனால் நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போயிட்டு அது பேரை டைப் பண்ணி பார்க்கலாமேன்னு டைப் பண்ணேன். என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், அதே தான் வருது. சரி, இதுக்கு நம்ம தான் மீனிங் கண்டுபிடிக்கணும் போல் அப்படின்னு அது என்னன்னு சர்ச் பண்ணேன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட் யூஐ அப்படின்றது தான் மீனிங். அதாவது நீங்கள் லுக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது என்னடா லுக்கில் சாஃப்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோக்குள்ளே அந்த டிசைனை டெவலப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு ஃபீல் தருது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்னால் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி வேஸ்டிங் டைம், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே எஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவில் நியூமார்ஃபிசம் அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு இமேஜை நான் நெட்லேருந்து எடுத்திருக்கேன். அதை பாருங்கள். ஸோ வந்து நம்ம இந்த ரெக்டாங்கிள் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அந்த நியூமார்ஃபிசம் டிசைன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க கான்செப்டை பார்க்கணும். ஸோ வந்து இப்போ இதுதான் வந்து ஒரு லைட் சோர்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு லைட்டை நம்ம அடிக்கும் போது ஸோ வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து ஷேடோ வந்து பின்னாடி விழுவும். ஓகேவா? லைட் வந்து இந்த லெஃப்ட் கார்னரில் வரும், ஷேடோ வந்து ரைட் பாட்டம் கார்னரில் வரும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது பார்க்க வந்து ரொம்ப எலிவேட்டடான லுக்கு தரும், ரொம்ப சாஃப்டான லுக்கும் தரும். ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு ஆர்ட் போர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்ட் போர்டுக்கு வந்து நான் பேக்ரவுண்டில் ஒரு கலர் செட் பண்ணுறேன். ஸோ அந்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் தான் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அந்த கலரோட ஹெக்ஸ் கோட் இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஒரு இது எடுத்துக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஓகேவா? வரைஞ்சிட்டு இதோட வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் ஆக்கலாம். ரவுண்டட் கார்னர்ஸ் ஆக்கிறதுக்கு நீங்கள் இங்கே போயும் அதோட வித்தை வந்து டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ரெக்டாங்கிள்லேயே இந்த ஒரு டாட் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டு த எண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். அதுக்கு வந்து நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ 3 ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து பேஸ்ன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் இருக்கிறத வந்து லைட் அப்படின்னு வச்சுக்கிறேன். தேர்ட் இருக்கிறத வந்து ஷேடோன்னு வச்சுக்கிறேன். ஏன் இந்த மாதிரி நேம்ஸ்னால் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் அந்த முன்னாடி காட்டினேன் இல்லையா இந்த இமேஜ், இதில் பார்த்தாவே தெரியும். ஸோ வந்து நம்மளுக்கு 3 ரெக்டாங்கிள் தேவை. ஓகேவா? 3 ரெக்டாங்கிள், ஒவ்வொரு ரெக்டாங்கிளும் ஒவ்வொரு பர்பஸை சர்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து லைட்டாக இருக்கிற ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து ஷேடோ ரெக்டாங்கிள். ஸோ அதை தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கட்டும். அப்போ தான் நம்மளால் அந்த டிசைனை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கும் கலரிங்ஸ் அப்ளை பண்ணணும். அதனால் 3 இதையுமே நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து அதே கலரை அப்ளை பண்ணிடுறேன். பார்டரையும் நம்ம எடுத்துடலாம், நம்மளுக்கு பார்டர் தேவையில்லை. ஓகேவா? பார்டரை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பேஸ் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம லைட் ஷேடோ அப்படின்றதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால் எப்போவுமே எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ரைட்டில் இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து நம்ம ஷேடோ செட் பண்ணணும். ஸோ ஓகேவா? லைட்டுன்றது நம்மளுக்கு இங்கே மேலே இருக்கு இல்லையா? ஸோ இந்த போர்ஷன் ஸோ இங்கே தான் வந்து லைட்டு நம்ம வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ஷேடோவை நம்ம செட் பண்ணி ஆகணும். அதனால் ஷேடோ டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு -15 போட்டுக்கோங்க. ஒய் ஆக்சிஸும் -15. இது இருக்கு இல்லையா? இது பீன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட அதோட ஒப்பாசிட்டின்னு சொல்லலாம். பிளர்ன்னு காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் 25ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சாச்சு. இதுதான் வந்து லைட்டோட ப்ராப்பர்ட்டியை நம்ம செட் பண்ணியாச்சு. இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இந்த லைட்டுக்கே நம்ம வந்து கலர் செட் பண்ணணும். கலர் வந்து ஒயிட். ஓகேவா? பியூர் ஒயிட் இருக்கணும். அதேமாதிரி ஒப்பாசிட்டி வந்து
16 இருக்கும். அத நம்ம வந்து 100 வச்சுக்கணும். ஓகேவா? 100 வச்சாச்சு. ஸோ, இப்போ வந்து நம்மளுக்கு அ லைட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன வேணும்னா, நம்மளுக்கு ஷேடோ போர்ஷன். ஷேடோவுக்கும் நம்ம வந்து ஷேடோ செட் பண்றோம். ஷேடோவ டிக் பண்ணிக்கோங்க. அதில வந்து -15 வந்து எக்ஸ் ஆக்சிஸ் செட் பண்ணிறணும். இதில வந்து +15 வேணும். ஒய்க்கும் +15 பிளர் வந்து அதே சேம் 25 ஓகேவா? வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நியூமார்ஃபிசம் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஸோ இத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஒரு எலிவேட்டட் பட்டன் மாரி தெரியலையா? சாதா எலிவேட்டட் இல்லாம இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். இத நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இத வந்து நீங்க ஒரு பட்டனா யூஸ் பண்ணும்போது யூசருக்கு வந்து ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ தரும். ஸோ இதுதான் வந்து நெறைய ஆப்ல வந்து இப்ப ரீசென்ட் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நெறைய பேர் இத தான் யூஸ் பண்றாங்க. இப்ப நம்ப இங்க பார்த்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிசைன் தான். அதாவது அப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டன் வந்து எலிவேட்டட் அப்பா இருக்கும். இன்னொரு பட்டன் வந்து கேட்டீங்கன்னா, டவுன் எலிவேட்டட் டவுனா இருக்கும். அதாவது கொஞ்சம் உள்ள போயிருக்க மாரி இருக்கும். ஸோ அதுதான் 2 டிஃபரன்ஸும். நம்ப இந்த வீடியோல அப் டிசைன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதுவே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி டிசைன்ஸ் வந்து உங்க ஆப்ல நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, யூசருக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாரி நம்போ ரெக்டாங்குலர் கிரியேட் பண்ணோமா, இப்போ வந்து நம்போ சர்க்கிளும் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சர்க்கிள் வரைஞ்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருங்க, நீங்க இந்த மாரி ஒரு பட்டனோ ஏதோ கிரியேட் பண்ணீங்கன்னா, எல்லாத்தையும் காப்பி பண்ணி குரூப் பண்ணிறணும். குரூப் பண்றதுக்கு வந்து செலக்ட் ஆல் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் G அமுத்தலாம். அப்படி இல்லன்னா, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்திலேயே ஷார்ட்கட் அடுத்து பார்த்தீங்களா? இத குடுத்தீங்கன்னா, எல்லாமே சேர்ந்து ஒரே குரூப் ஆயிடும். ஸோ நீங்க வந்து மூவ் பண்ணீங்கன்னா, ஓகேவா? எல்லா இடத்துக்கும் போகும். ஓகே. இப்போ வந்து நம்ம சர்க்கிள்க்கு அதே மாரி பண்ணுவோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? நம்ம வந்து 3 லேயர் வேணும். அதனால 3 தடவ காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயரோட ரீநேம் பண்ணிக்கிறேன். பேஸ். அப்புறம் என்னது? சாரி குரூப் பண்ணிட்டேன். ரீநேம் பண்ணிக்கோங்க. இன்னொரு நேம் வந்து என்னது? லைட்டு. இன்னொன்னு வந்து ஷேடோ. ஓகேவா? ஷேடோ 3மே பண்ணியாச்சு. ஸோ 3த்துக்குமே வந்து நம்ம பார்டர் தேவையில்ல. கலர் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ண கலர். ஓகேவா? வச்சாச்சு. சாரி நான் 3க்குமே பார்டர் செட் பண்ணல. 3த்துக்குமே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு ஃபில்லும் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட்டுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். லைட்ல வந்து என்னது முன்னாடி சொன்ன மாரி -15 எக்ஸ் ஆக்சிஸ், -15 ஒய் ஆக்சிஸ், பிளர் வந்து 25 ஓகேவா? செட் பண்ணியாச்சு. கலர் வந்து நம்மளுக்கு ஒயிட் வேணும். ஒபாசிட்டியும் 100ல வச்சிரணும். ஓகேவா? கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப லைட்டுக்கு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷேடோவுக்கு செட் பண்ணணும். ஷேடோவுக்கும் ஷேடோ குடுத்துருங்க. இது அதே ப்ராப்பர்ட்டீஸ் தான். ப்ளஸ் இதில வரும். குடுத்தாச்சா? ஓகே. அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு எலிவேட்டட் பட்டன் கிடைச்சிருச்சா? ஸோ இதுதான் வந்து நியூமார்ஃபிசம். நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் இத வச்சு கிரியேட் பண்ணியாச்சு. ஆ இதே மாரி நம்ம இதுக்குள்ள நீங்க ஒரு ஐகான் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதே மாரி ஐகான் வைக்கிறேன். பிளக்கின்ல போயிட்டு ஐகான் டிசைன்ல கால் ஐகான் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? எடுத்தாச்சு. அத ட்ராக் பண்ணிட்டு உள்ள வச்சிடலாம். ஓகேவா? இதுக்கு வந்து கலர் வந்து நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவான கலர் குடுப்போம். ஓகேவா? பார்த்தீங்களா? உங்களுக்கு டிசைன் எவ்வளோ சாஃப்ட்டா யூஐ தெரியுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாரி டிசைன்ஸ் கிரியேட் பண்றது தான் நியூமார்ஃபிசம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான் கைஸ். இனிமேட்டு இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நியூ டெக்னாலஜியோட, நியூ டூல்ஸ் அண்ட் இதோட உங்கள நாங்க மீட் பண்றோம். அதுவரைக்கும் பாய், பாய், பாய்.